நான் உங்கள் விஜய். இது வந்து ஸ்கூட்டர் மாடலு. இது வந்து நம்ம எப்படின்னா தண்ணி ரோட்டில் கிடந்துச்சுன்னா பள்ளத்தில் ஜாலியாக உள்ளே விட்டு விளாடுவோம். அந்த மாதிரி நம்ம பெரிய வண்டியில் விளாடலாம். ஸ்கூட்டரில் நம்ம தண்ணிக்குள்ளே விட்டால் என்ன நடக்குதுன்னா, ஸ்கூட்டரோட லெவல் வந்து நீங்கள் தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடி திருப்பலி, ஒரு அடி கரெக்டாக ஒரு அடி தான். இன்னக்குள்ளே ஏர் ஃபில்ட்ரு வருது. ஏர் ஃபில்ட்ரு இங்கே தான் இருக்குது. நம்ம ஏர் ஃபில்டரை கழட்டியிருக்கோம். ஏர் ஃபில்டரை கழட்டி பார்த்தோம்னா ஒரு அடி ஸ்கேலு, ஒரு அடி திருப்பலி, இவ்வளோ தூரத்தில் ஏர் ஃபில்ட்ரு வந்துடுது. ஏர் ஃபில்டர்லேருந்து போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போய் இன்ஜினுக்குள்ளே போயிடும். இன்ஜினுக்குள்ளே போய் என்ன ஆகும்னா, இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மூடியை கழட்டினோடனே தண்ணி ஆயில்னு அதுவாக நிறைஞ்சு ஊற்றெடுத்து வெளியே போய்க்கிருக்கு. கஸ்டமர்கிட்ட கேட்டோம்னா டயர் மண்ணாக இருந்துச்சு, ரோட்டில் தண்ணி கிடக்க ஒரு 2-3 தடவை உள்ளே விட்டு அலசுனேன், அது இப்படி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நம்மக்கிட்ட வந்தார். நீங்கள் ஸ்கூட்டர் வச்சுருந்தீங்கன்னா முற்றிலுமாக தண்ணியை தவிர்த்துருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.